நான் வருவது யாரென்று அறியாமல் என்னை பார்த்து செய்யக்கூடிய என் அருமை கவலனாவே யாரை என்று கூறுகிறான். மயில் வரண்டா நான் வருகின்ற போது என்னிடத்துல அறியாமல் என்று எனக்கு அறிகுறி சொல்லக்கூடிய அரும மந்திரிமார்கள் பெருமையுடன் முன்பதாக நிற்பார்கள். மகாராஜா வருவார் என்று வரவேற்போடு இன்னைக்கு யாரோ ஒருவன் நின்று பொறுமையா இருங்க, பாத்துட்டு வரேன். என் காவலன் எங்க இருந்தாலும் ஓடி ஓடி சீக்கிரமாக அழைக்கும். இருங்க இருங்க. ஏ சின்ன பையன், இங்க என்னடா பண்ற? மயிர புடுங்குற. மயிர புடுங்கியா? சத்த கட்டி தூக்கிட்டு மலமலமா மகாராஜா அழைக்கிறாரு. இந்த ஊர்ல விடிகால 7 மணி வரை நான் தான் மகாராஜா. எவனாங்க மகாராஜா புடுத்தான் அப்படின்னு சொல்றான். அப்படியா? இருங்க இருங்க. இந்த ஊர்லயே விடிய விடிய அவன் தான் மகாராஜனா, நீங்க எவன்டா வந்து என்ன புடுத்துறான் அப்படின்னு கேக்குறான். அவன் நான் தானே சொன்னேன். அப்படிங்களா? சீக்கிரம் அறியாமல் சரிங்க. கையோட எடுத்துவா. கை இல்லாத விட்டால் தம்பி, ஏய் மகாராஜா நீ தானே சொன்ன. சரி, அப்படியே பளிச்சு பளிச்சுன்னு கொடுக்குறோம். மகாராஜா நீங்க அடிச்சு அடியில உங்க மந்திரி பயந்து ஓடுன ஓட்டத்துல மந்திரி பொண்டாட்டி மாசமாயிட்டான்னு சொல்றான். அப்படியா? ஆமா, சந்தோஷமான விஷயம் சொல்றீங்க, போயிட்டு சொல்லிட்டு வரேன். ஐயா மகாராஜா, மகாராஜா நீங்க வந்த வேகத்துல அவனுக்கு கொடுத்த புடுல வேக வேகமா வீட்டுக்கு போனானா அவன் கொண்டாடி சென்னையாயி போச்சான். நீங்க மாசமா இருக்கலாம் போன வேகத்துல அவங்க வீட்டுக்குள்ள இருக்கு. ஏண்டா இவங்க பலியில போறவனுக்கும் அந்த அம்மா வீட்டுல இருக்கிறதுக்கும் எப்படா கர்ப்பமா இங்க போய் நீ ஓடின ஓட்டத்துல எப்படி அவன் முன்னாடி மாசம் வந்துச்சுன்னு கேக்குறான்டா. மகாராஜா மகாராஜா அந்த மாசமான பொண்டாட்டி ஆத்தூர் ஜிஹெச் கூட்டிட்டு போனாங்களா? எங்க ஆத்தூர் ஜிஹெச் அங்க முடியாதுன்னு சொல்லிவிட்டாங்களா? சேலம் சரலாஸ்பத்திரிக்கு போகணுமா? என்ன சரிங்க. அப்படி என்ன தெரியுமா? அது கவர்மெண்ட் தானா? ஓ அது கவர்மெண்டா? அந்த காலத்துல அப்படிதான் சொல்லுவாங்க. சரி சரி. அதனால சீக்கிரமா போகணும்னு உங்க மந்திரி காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு என்னது காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு உங்க மந்திரி காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு மாசமா இருக்கிற மந்திரி பொண்டாட்டி காரை தள்ளிக்கிட்டு போறான்னு சொல்லு போ. அப்படிங்களா? மகாராஜா அவங்க மந்திரி பொண்டாட்டி வேற மாசமா இருந்துச்சு இல்லீங்களா? இருந்த மாதிரி வயிற்று வலி அதனால ஆத்தூர் ஜிஹெச் கூட்டிட்டு போனாங்க. அங்க முடியாதுன்னு சொல்லி சேலம் ஜிஹெச்சுக்கு கூட்டிட்டு போறாங்க. சேலம் ஜெகநாதத்துக்கு அவங்க மந்திரி பொண்டாட்டியா அது கூட்டிட்டு போறது மட்டும் இல்லாம உங்க மந்திரிக்கு எல்லாம் பாருங்க அவன் காருக்குள்ளார உட்காந்துக்கிட்டானோ. காருக்குள்ளார மந்திரி பொண்டாட்டி காரை பிடிச்சி இப்படி தள்ளிக்கிட்டே போறானோ. அந்த அம்மா கர்ப்ப வலி தாங்க முடியாது, வலி தாங்க முடியாது யாரும் மந்திரி போட்டாங்க. ஏண்டா மந்திரி ஒரு டிரைவரை வச்சு ஒரு காரை வச்சு ஹாஸ்பிட்டல் கொண்டு போறது வச்சு இவன் போய் கார்ல உட்காந்துக்கிட்டா அந்த அம்மா தள்ளிக்கிட்டு போனோம். குழந்தை இருக்குமா? அப்படிதானே சொன்னா இருங்க ஐயா. பொண்டாட்டி கார் தள்ளிட்டு போனாக்க உனக்கு புள்ள போறதுக்கு பொண்டாட்டி என்ன கேக்குறேன்னு கேளு. என்னத்தான் உனக்கு கோவம் வந்தாலும் அந்த மகாராஜா எதுக்குட போட்டு போட்டு அடிக்கிற? போட்டு அடிக்கிறான். நான் என்னடா அடிச்சேன்? அவன் தானே என்ன அடிக்கிறான். அப்படியா? சரி பயப்படாத, நானும் அவனை பார்த்து. டேய் உனக்கு எவ்வளவு சம்பளம்? அண்ணா
ஏதோ பார்த்து பண்ணி விடணும். பண்ணி விடுறேன். இன்னைக்கு 2 பண்ணி விடுறேன். ஒரு சம்பளத்துக்கு 2 சம்பளம். 2 சம்பளம். நான் சொல்ற சம்பளம் திக்காத சொல்லணும். அப்படியாண்ணா? ஆமா. அண்ணா 2 சம்பளம் கொடுத்துருவல? கண்டிப்பா. சரி நான் சொல்லணும். மகாராஜா 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 உங்க மந்திரி அந்த ரூம்ல முக்க, மந்திரி பொண்டாட்டி இந்த ரூம்ல பெக்க, மகாராஜா நாக்கு போட்டு நக்க. இத சொல்லிட்டா எனக்கு 2 சம்பளம். ஆமா இருங்க. ஆனா திக்கிட்டு என் போன சும்மா தான் போகணும். பெட்ரோல் கூட காசு கிடையாது. அண்ணா எப்படியாச்சும் திக்கி திணறாம சொல்லி போடுறேன். திக்கி விட்டுனா இவங்க ஓட்டு போட்டாங்கன்னா நீ வாங்கிட்டு போவ. எனக்கு ஓட்டு போட்டாங்கன்னா ஊம்புனாப்புல தான் போகணும். நான் திக்காம சொல்லணும். போய் சொல்லுங்க. ஐயா மகாராஜா அரவணை காவல். ஐயா ஏண்டா தனிமையிலேயே ஓடி ஓடி வருகிறாய்? இல்லைங்க. இப்போ போன வேகத்துல மந்திரி பாத்தியா? பாத்தங்க. என்ன என் மந்திரி சொன்னார்? என்ன சொன்னா தெரியுமா? மகாராஜா மகாராஜா அண்ணா அப்ப இன்னைக்கு சம்பளம் போய் சொல்லணுமா? நான் என் மயிர்ல சொல்றேன். ஏன்னா மகாராஜா மகாராஜா மந்திரி அந்த ரூம்ல முக்க, மந்திரி பொண்டாட்டி இந்த ரூம்ல பெக்க, மகாராஜா நாக்கு போட்டு நக்க. சரி ஐயா மகாராஜா இருங்க. அவன் சொன்னதை இப்ப சொல்லி விட்டு போயிருப்பான். மகாராஜா உங்க மந்திரி பொண்டாட்டி அந்த ரூம் முக்க, மகாராஜா உங்க மந்திரி இந்த மந்திரி அந்த ரூம்ல முக்கிறான், மந்திரி பொண்டாட்டி இந்த ரூம்ல பெக்குது. பாத்து என்ன பண்றா? இருங்க இருங்க. அவன் சொன்னது வேற மாதிரி. மகாராஜா மந்திரி இந்தாண்ட ரூம்ல முக்க, மந்திரி பொண்டாட்டி அந்தாண்ட ரூம்ல பெக்க. அத கேட்ட மகாராஜா நீங்க நாக்க போட்டு நக்கறாங்க. மரி சம்பளம் இருக்கு வேணும். நான் இப்படியே கூட கிளம்புறேன். வேணா மூர்த்தி எல்லா செட்லயும் கேட்பாங்க. எல்லா செட்லயும் கெட்டிக்கார ஒல்லியா இருக்கிறான், இந்த செட்ல மட்டும் ஏன்டா குண்டா இருக்கிறான்னு. இப்படி எல்லாம் நான் போய் முன்ன உதவாங்கிருந்தனா என் உடம்பு இப்படி ஏறுமா? அதனால தாண்டா போய்கிட்டே போகுதுதான். அவன் கை அசைறவரை உங்களை விடுறது, அவன் அசந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப நான் போறது. இப்ப ஒரே அடியில் அவன் மூத்திரம் விடுறான் பாருப்பேன். அண்ணா அடிப்பியானா? அடிக்காத மயிர புடுங்க. கூட்டாளி தான் நான் என்னைய பிடிச்சா அடிச்சுட்டானா? நான் உனக்கு என்ன வேணும்? இனி எனக்கு அண்ணன் வேணும்னா? எனக்கு என்ன வேணும்? உனக்கு தம்பி வேணும். டேய் மகாராஜா நீ முன்ன அடிச்சிட்டல, இப்ப எங்க அண்ணன் வரான், இப்ப புடிச்சா பார்க்கலாம். அப்படியே சொல்லுமாண்ணா? நீ முன்னாடி போற நான் பின்னாடி வரேன். அண்ணா பின்னாடி வந்துரும்ல? சொல்றா. ஏய் மகாராஜா ஏய் மகாராஜா போறாங்க. ஏய் மகாராஜா என்ன வந்து உன் மந்திரியோட தம்பின்னு கூட பார்க்காம என்ன இந்த அடி அடிச்சுட்டியே. இப்ப நீ ஒரு ஆம்பளையா இருந்தா ஒரே ஒரு அடி அடிச்சு வர்றோம். அடி அடிச்சு வர்றா நீ என்ன அடிக்கிறான்டா? ஒரு காரா பின்னாடி போடா, பின்னாடியே வர. போனிய பின்னாடி வரலன்னு பாக்கணும்ல, அதை தாண்டா மறந்து குடிச்சுட்டேன். மறந்து இப்ப நான் வர்றேன். ஐயா சாமி சாமி தும்புடுவா, கையை தரு தும்புடுவா. ரொம்ப மரியாதை என் படைத்தலைவர் இருந்தாலும் என் திருவடியுடைய வழி என்னோட 16 பெற்று பெருமையுடன் வாழ்ந்த பையன் நாட்டுக்கு நாடு மகன் மகாநாடு நம் நாட்டுக்கு பொண்ணாக மறுபடியான இந்த பொண்ணு பெயர் என்ன? கேட்டுங்களா? அதாவது மாயமல் அடிவாரம் இருக்கக்கூடிய நம்ம சமத்திரம் 2வது வாரம் ஊர் பொதுமக்கள். இந்த ஊர் பொதுமக்கள் அனைவரும் பொம்மாதம் திருவிழாவை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். ஏனென்றால் இந்த ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி நமது சொந்தமை சேராமல் கொம்பை கொண்ட பெருமாள் நாடக சபையை அழைத்து அனைவரும்
சபைக்கு தாய்களும் தந்தைமார்கள் அனைவரும் அமர்ந்திருக்கிறார்கள். அப்படி நான் இங்க கூட சபை என்ன சபை? இது பார் சபை. டெல்லியிலே கூடினார். அது பாராளுமன்ற சட்டசபை. தேவலோகத்திலே கூடினார். தேவ சபை. பார்க்கை அமர்ந்தார். பார் சபை. இந்த பார் சபைக்கு கூட வந்தனே. என்னுடைய பெயர் என்ன? எந்த நாட்டுக்கு சேர்ந்தவன்? நான் எக்குலத்தான். தலைவரமாய் இப்படி டெல்லி என்று சொல்லப்பட்டு அத்தனகரது மருதோடு பரிபாலம் செய்து வரக்கூடிய அரவ கொடியோன் என்றும் பனங்கா முடிவோன் என்றும் தனராக ஒடிவோன் என்றும் இப்படி பெண்களை சராசரப்படுத்தி பனங்கா முடி சேர்க்கிறேன். கொடியா அவரக்கா கொடி அரவக்கொடி. ஓ அரவக்கொடி. அரவன் என்றால் என்ன? அரவன்னா பாம்பு. அதே சர்ப்பக்கொடி. அப்பா அரவன் என்றால் பாம்பு கொடியுடையோ. கொடியோ அரவக்கொடி. முடியோ அனங்கா முடி. பூச்சக்கர குடையுடையோ. நந்தியாவட்ட மலை தரித்தோ. மகாராஜா இப்படி தெரியாத இந்த பதிலும் அருகோடு பரிபாலம் தேசமா 56 தேசம். 56 தேசத்துக்கும் 56 மன்னர்கள். இந்த அத்தினாபுரத்த மன்னனை கண்டு அனைவரும் பணிபுரிய நான் யாருக்கு இந்த 6664 வீதிகளுக்கு அதிபதியும் அனைவரும் என்னைக்கு என்ன பண்ணுகிறார்கள். கண்டிப்பா அந்த போதிலும் என்னுடைய உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர்கள்? மகாராஜா என் தாய் தந்தையா அப்படின்னு என்ன கேக்குறீங்க? உங்க அம்மாவுக்கு நானாங்க புள்ள கொடுத்தேன். அப்படியா? ஆகட்டும்.
அடக்கடவாய் அரமண நாய் மகாராஜா காந்தேரி அம்மை கொஞ்சமா படிச்சாலும் குற்றம் இல்லாத படிக்கணும். திருதுராட்டித மாமன்னனுக்கும் அம்மா பேரு கா போட்டா காந்தாரி, காவத்துக்கு இப்படி நான் போட்டா நாதியாரி. டேய் காந்தாரி காந்தாரி அம்மனுக்கு திருதுராட்டிற்கு பிறந்தவங்க எத்தனை பேருங்க? எவரோ மன்னர்கள் நீங்களும் அம்மாவுக்கு எத்தனை பிள்ளைகள்? எங்க அப்பா அம்மாவுக்கு நாங்க 4 பேர். 4 பேர். 1 2 கை போய் டேய் சரியாக 100 மன்னர்கள். ஐயோ டேய் எத்தனை பேருக்கு நீங்க அண்ணா 100 பேர்கள். அண்ணன் தம்பி 100 பேர்கள். மகாராஜா உங்க அம்மா சவிங்கம்மா ஒரு குறையும் இல்லை. வீரம், பலம், சத்து, சாமர்த்தியம், அன்பு, பண்பு, ஆசை உள்ள என் தாயோ காந்தாரி அம்மா. எதுக்கு கேக்குறேன்னு கேளுங்க. தாய் குலமா இப்ப ஆஸ்பத்திரிக்கு போனா எங்க ஆஸ்பத்திரிக்கு அது எனக்கு வராது இங்கிலீஷ். ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. 5 மாசம் கரு உருவாகுது. அவங்க பொட்டியில போட்டு பாக்குறாங்க. கண்ணு உனக்கு ஆண் கரு உண்டாயிருக்குதுமா, நீ தண்ணி கூட தூக்க கூடாது, மேடு பார்த்து உட்கார கூடாது அப்படின்னு அந்த ஆஸ்பத்திரி செக்கப்ங்கிற பேர்ல இவனுடைய தான் மாத்திரை கொடுக்குறானுங்க, இவனுடைய தான் சத்து டானி கொடுக்குறானுங்க. ஆனா 10 மாசம் கழிச்சு பிள்ளைக்கு சத்து இல்ல, ஆபரேஷன் பண்ணி தான் பிள்ளை எடுக்கணுங்கிறாங்க. அந்த காலத்துல தாய் குலம்லாம் கால கம்மங்காடு சோளக்காடு எங்கெங்கயோ வேலைக்கு போன இடத்துலலாம் தெம்பா இருந்து பிள்ளைய பெற்று 16 பெற்று எப்படிதான் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு ஒரு பிள்ளைய பெக்க போனாவே பாத்துருங்க. இவனும் மாடி மேல மாடி கட்டுறதுக்கு என் தாய்க்குள்ள அடி வகுத்துலாம் அடிச்சு விட்டுறாங்க. சரி இது பூராமே கடைசி காலத்துல ஒரு புருஷன் விட்டு செத்து போடுறான். ஒரு தாய் குலம் தான் சோறாக்கி திங்கணும் உழைக்கணும். அடி வகுத்தை அறுத்து விட்டு அந்த புள்ள போய் தனியா பொழைக்க முடியுமா? முடியாது. ஆம்பளை சம்பாதிச்சு போற வீட்டுல ஜோராக்கி மட்டும் உட்காந்துருப்பேன். அவனுக்கு சாகிறவர்களும் பிரச்சனை இல்ல. ஒரு விதிவசத்தால 20 வயசு 30 செத்து போடுறான். அந்த ஆதரவு இல்ல, யாருமே இல்ல. கடைசீட்ல கொண்டு போய் அந்த பிள்ளைக்கு சம்பாதிச்சு போறதுக்கு பெத்த தாய் வேணும் இல்ல, அடிவத்தை அறுத்துட்டு எப்படா போற முடியும்? ஒரு பிள்ளைய பெக்க போனாவே எங்க ஆஸ்பத்திரியில இப்படி பண்றானுவே வயிற்றா இருக்கிறாங்க. அம்மா 100 பிள்ளைய பெத்தாலே அம்மாவுக்கு வவுறு மேட்டூர் டேம் உள்ள இருக்குதா இல்ல வாழப்பாடி டோல்கட்டு கூடாரம் இருக்குதா? ஜனாதிபதி டோல்கட்டை தூக்க தூக்க என் தாயை பற்றி ஒரு வார்த்தை தவறாகி கூறினா போடு பீபிக்கு போடு பீபிக்கு. என் தாய் அப்படி 100 பிள்ளைகளை பெற்றோம். பிளாரிசி என்று சொல்லக்கூடிய வரப்பிரசாதத்தில் வரத்தில் பிறந்தவர்கள். மேல எங்களுக்கு ஒரு தங்கச்சியம் இருக்காய். என் தங்கை தொட்டிடை 101 பேர், ஒரு 100 ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை. அத்தனாபுரத்தில் என் தந்தையோட பிறந்தவர் யார்? எனக்கு பங்கனோ எனக்கு மகன் ஆடி என் தந்தையோட பிறந்தவன் பாண்டுராஜன். 3 பேர் என் தந்தைமா. பாண்டுராஜனோ 5 பிள்ளைகள் பெற்றார். பாண்டுராஜனுக்கும் சொந்தமாக மந்திராஜனுக்கும் பிறந்தவர்கள் 5 ராஜா. தேவடியாளுக்கு பிறந்தவனுவே யாரா? நாதியாரிக்கு பிறந்தவனுவே. நீங்க யார சொன்னீங்க? அதாவது பாண்டுராஜன் குடும்பத்தை. உனக்கு என்ன வேணும்? என் சித்தப்பா. உனக்கு எதிரினா? உனக்கு எதிரினா? எதிரினா எனக்கு எதிரினா. சபா. உங்களுக்கு பங்காளினா? எனக்கு பங்காளி தான். கை கொடுங்க. உன் பொண்டாட்டினா? அவன் என் பொண்டாட்டினா? எங்க போட்டு எங்க பிடிக்கிறான்? கடல்ல பிடிக்கிறான். ஏண்டா டேய் பாண்டுராஜனுக்கும் குந்தி மந்திராதேவிக்கும் 5 ராஜாரி பெண்கள். தர்மன் பீமன் அர்ஜுனன் அகுலன் தகாதேவன் பஞ்சமனாதிபதி. இந்த
அத்தினாபுரத்தை ஆளை ஆசைப்பட்டால் நான் விடுவேனா? எங்கடா பிறகுறது எங்கடா வந்து நாடு கேக்குறது? எங்க பிறந்து எங்க நாடு கேட்பான்? நான் ஓயா சட்டில பிறந்தோம். டேய் சொல்லுங்க. டேய் ஐவர் கொஞ்சம் பாண்டவர் நாட்டு மேலே பங்குக்கு ஆசை வச்சிருந்தான். சூதைன்னு சொல்லக்கூடிய பாண்டவரை தந்திரமாக அழைத்து சூதை என்று சொல்லக்கூடிய பகடை ஆடி தகடி மாமன் சூத்தியா என்ன செய்தே ஐவர் பஞ்சம் பாண்டவர் நடக்கிற வழியில் நச்சு புள்ளி நட்டிருக்கேன். அப்புறம் படுக்கிற வயலே பாம்புகளே படுக்கிற பாயில பாம்பை விட்டீங்க. குளிக்கிற குளத்திலே பூர்வசீன உண்ணுகின்ற சாதத்திலே விஷத்தை வைத்து பாண்டவர் செத்தாருடா. என்ன செய்தி? பாண்டவர் செத்தாருடா. சாகவில்லை. செத்தாருடா. நில்லுங்க. ஜோடியா நில்லுங்க. ஏடா போத்துல யாரு கூட கூத்தாட வந்திருக்கிறேன்? ஏறாம கூட இருந்தா ஒருத்தன் எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு மூளை பிறந்த பங்காளிய கொல்ல முடியல. உனக்கு எத்தனை தேசம் ஆகுது? இப்ப எனக்கு 56 தேசத்துக்கு ஒரு அதிபதி ராஜா ஒரு கூட பிறந்த பங்காளி நீ எப்படி கொன்ன? காலை மட்டும் கொடுத்து கேட்டுக்க. பட போத்துல இவருக்கு எப்படி பங்காளி வந்தானோ அப்படிதான் எனக்கு என் தம்பி வந்தான். நான் பிறந்த 10 வருஷம் எங்க அம்மாவுக்கு பிள்ளையே கிடையாது. 10 வருஷம் பிள்ளை இல்ல எங்க அம்மாவுக்கு கிடையாது. எதை கேட்டாலும் ஆசை பிள்ளையாச்சானே கைய நீட்டுற பக்கம்லாம் தேரு கடைக்கு போனாலும் ஊரு கடைக்கு போனாலும் வாங்கி கொடுத்தாங்க. சந்தோஷமா தின்னுக்கிட்டு இருந்தேன். 10 வருஷம் கழிச்சு என் தம்பி ஒருத்தர் தேடி எடுக்க பிறந்தான். தம்பி எங்கடா பிடிச்சான்? நான் போய் எங்க அம்மா மடியில உட்காடுறேன். என்ன தடி முட்டை நவுறான். தம்பி உட்காந்துங்கிறான். எனக்கு என்ன பண்றான்? நாய் பிஸ்கெட் விட்டுறான். அவனுக்கு ஆர்லிஸ் விட்டுறான். ஓஹோ சின்ன வயசுல இவன் இந்த வேலை பண்ணனா இவன் பெருசானாலும் இந்த வேலை தான் பண்ணுவாளுங்க. எப்படியாவது தம்பியை முடிச்சு பண்ணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு. எங்க அம்மா பால் வாங்கிட்டு பொட்டி பால் போட்டா பாரு டப்பாவுல நான் பூச்சி மருந்து கலந்து விட்டேன். தேவடியா விட்டு நாய் குடிச்சு நாய் செத்து அது போயிருச்சு. ரெண்டாவது எலி மருந்து கொண்டு போய் கலந்து விட்டு இந்த திங்கிற ஆர்லிஸ் போன் விட்டாவல சாப்பிட்டு இந்த தேவடியா விட்டு பூனை தின்னு பூனை நாய் சாவுது பூனை சாவுது நம்ம தம்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. எப்படியாவது எனக்கு கொல்லணுமே அப்படின்னு மூளை கசக்கிட்டு இருந்தேன். எங்க அம்மா அப்படி பெட்ல படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. மேல ஃபேன் ஓடுது. இந்த மாராப்பு சேலை விளைவிச்சு அங்கதாண்டா போத்துல எனக்கு வேலை செய்யுது மூளை. ஆஹா எப்படி அம்மா இருந்தாலும் தம்பி அம்மா கிட்ட பால் குடிக்க வந்தானே ஆகணும். என்னது பால் குடிக்க வந்தானே ஆகணுங்க. இவன் நம்ம கொண்டு போடணும். அப்படி நம்ம அப்படி மல்லாந்து படுத்துக்கிட்டு இருந்தா பாரு. டேய்டா ஏய் கண்டா அந்த படுத்துந்தா பாரு. இந்த ஃபேன் ஓடிக்கிட்டு இருந்தா சேலை விளைவிச்சு பாரு. அப்பதான் உனக்கு ஒரு வாசனை. நம்ம அம்மா கிட்ட பால் குடிக்க வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது பால் டயர் 1/4 லிட்டர் வாங்கிட்டு வந்து காம்பை சுத்தி தடை விட்டேன். நாளைக்கு போலீஸ் கேஸ் வந்தா கூட மோப்ப நாயை கொண்டு வந்து இங்கே விடுவாங்க அப்படின்னு தடை விட்டு 3வது வீதி எங்க பாட்டி வீட்டுல படுத்துக்கிட்டேன். எப்படியா இருந்தாலும் இலவு சத்தம் கேட்டா சத்தம் கேட்கும். அங்க வெடிக்கிற வேட்டு மாதிரி இங்க வெடிக்கும். நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு 3 மணி ஆச்சு போத்துல 4 மணி ஆச்சு போத்துல 5 மணி ஆச்சு இலவு சத்தத்தை காணும். என்னடா நம்ம வச்ச மருந்து வேலை செய்யலையா இல்ல நம்ம தம்பி பால் குடிக்காது தப்பிச்சுக்கிட்டானா அப்படின்னு யோசனை பண்ண மாதிரி 5:30 மணி விடிய போகுது. சத்தம் கேட்டுது. நம்ம தம்பி வேலை விட்டுட்டான். இனிமேல் சொத்து பூரா நமக்கு தான் அப்படின்னு சந்தோஷமா குதிச்சுக்கிட்டு வந்தா போத்துல பணம் பூரா என் வீட்டுல கடையா செத்து வீட்டுல கிடக்குது. ஓ எங்க அப்பா குடிக்கார அதனால இடப்பத்துல இங்க போனது செத்து வீட்டுல மெத்த வீட்டுல போட்டுருக்காங்க. அங்க விலைக்கு பார்த்தா அங்க செத்து கிடந்தது என் தம்பி இல்லடா என் சித்தப்பு செத்து கிடக்குறான்டா. எப்படி செத்தா அப்பதான் தெரிஞ்சது எனக்கு. ஓ இத்தனை நாளா நம்ம அம்மா கிட்ட பால் குடிச்சோம் நம்ம சித்தப்பன் யாரு சித்தப்பன் என் தம்பிக்கு வச்ச விஷத்துல என் சித்தப்பன் செத்துட்டான். சித்தப்பத்தை பாக்கத்தை என் தம்பி எடுத்துக்கிட்டான். எங்க அப்பன் பாக்கத்தை நான் எடுத்துக்கிட்டோம். அடுத்த ஜாவுன்னு நம்ம விழா கொண்டாடணும். கூட பிறந்த பங்காளி கொல்ல முடியல. எப்ப
நீ ஒரு பங்காளியை கொல்ல முடியலையோ இனிமேட்டு உங்ககிட்ட நான் வேலை செய்ய தயாரா யாரே நான் வேலையை ரிசைன் பண்றேன் விஷயம் பண்ணாத. நீ எப்படி அந்த பாண்டவரை கொல்றான்னு மட்டும் நீ பக்கத்துல நின்று மட்டும் பாக்குறேன் என் அருமை தேவையாகி பாண்டதை பிறந்துருவாள் அந்த பரத்தில் இருக்கின்றோம். பாண்டதை அழைக்கணும், இந்த பாண்டவரை ஒழிக்கணும், அழைக்குவாள். அதாவது பெருந்தூர் அழைக்க பான்மதி பெருந்தூர் சமைக்க